சென்னை அயனாவரத்தில் இருக்கும் நகைக்கடை ஒன்றில் 9 கிலோ நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இந்த கொள்ளை சம்பவம் எப்போது எப்படி நடந்தது? வேதவள்ளி, அயனாவரம் சோமசுந்தரம் 6வது தெருவில் இருக்கக்கூடிய நகைக்கடையில்தான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த நகைக்கடையில் இருந்து 9 கிலோ தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. அயனாவரம் பகுதியில் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கோபாராம் என்பவருடைய நகைக்கடையில் தான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. கோபாராம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது காவல்துறையினர் இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகாரில் இந்த நகைக்கடையிலே ஊழியராக பணியாற்றி வந்திருக்கக்கூடிய தீபக் என்ற ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஊழியர் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அயனாவரம் காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த புகாரில் கடந்த 3 ஆண்டுகளாக தீபக் என்பவர் இந்த கடையில் பணியாற்றி வந்திருப்பதாக விசாரணையில் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம், அதாவது கடையில் பணியாற்றி வந்திருந்த தீபக் சாவி போட்டு இந்த நகைக்கடையிலிருந்து இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கலாம் என்று விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து உதவி ஆணையர் மற்றும் இணை ஆணையர் தற்போது இந்த இடத்தில் அதற்கான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நகைக்கடைக்கு பக்கத்திலேயே உரிமையாளருடைய வீடு என்பது அமைந்திருக்கிறது. அதே போன்று கடையில் பணியாற்றி வந்திருக்கூடிய ஊழியர் மேலே முதல் தளத்தில் அவர் இந்த இடத்தில் தங்கியிருந்து பணிபுரிந்து வருகிறார். தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்தது குறித்து, அதே போன்று இந்த கொள்ளை சம்பவத்தின் உள்ளே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தற்போது போலீசார் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கைரேகை நிபுணர்களும் மோப்பநாயம் வரவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கொள்ளை சம்பவத்திற்கான காரணம் என்ன, வேறு யார் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ராஜ்குமார், காவல்துறை என்னென்ன கோணங்கள்ல விசாரணை மேற்கொண்டு வராங்க? இதுவரைக்கும் சந்தேகத்தின் பேர்ல யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? இன்று காலைதான் நகைக்கடையின் உரிமையாளர் கோபாராம் அயனாவரம் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். முதல் கட்டமாக இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. நகைக்கடையின் உள்ளே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றக்கூடிய நடவடிக்கையை தான் தற்போது போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். நகைக்கடைக்கு வெளியேயும் அதே போன்று இங்கு அருகில் இருக்கக்கூடிய கட்டடத்திற்கு வெளியேயும் சிசிடிவி காட்சிகள் எதுவும் இல்லை. எனவே நகைக்கடையில் உள்ளே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை தான் தற்போது கைப்பற்றி முதல் இதுவாக தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று இந்த கொள்ளை சம்பவம் எப்போது நடந்தது, நேற்று இரவு நடந்ததா அல்லது இன்று காலை நடந்திருக்கிறதா என்ற கோணத்திலும், அதே போன்று தீபக் ஒருவர் மட்டும்தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா அல்லது வேறு யாரேனும் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்பது குறித்து தற்போது தீவிரமாக இந்த விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதே போன்று நகைக்கடையின் உரிமையாளர் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடம் தற்போது விசாரணை என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த கட்டமாக இந்த கொள்ளை சம்பவத்தில் வேறு யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து அடுத்த கட்ட விசாரணை என்பது தெரிய வரும்.